ம், அவரா இவனா? அ அப்படி என்று பார்த்தால், ம் ஓகே, பார்ப்பதற்கு முன் அவருக்கும் இவர்களுக்கும் என் வணக்கங்கள். பாருங்கள், கடவுள் படைத்தார் மனிதனை. அவனால் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் அவனால் உழைக்க முடியும். அப்படியும் அதிகபட்சமாக உழைத்தால் ஒரு 10 மணி நேரம் உழைக்க முடியும். அதற்கு பிறகு அவன் தன் சக்தியை இழந்து விடுகிறான். அவனுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. இவன், அவரால் படைக்கப்பட்ட இவன் தானும் ஏதாவது படைக்கலாமா என்று மனிதனைப் போல் இவன் ரோபோவை படைத்து விட்டான். அந்த ரோபோ 8 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் முழுவதும், ஏன் பல நாட்கள் எல்லாம் ஓய்வின்றி அதால் உழைக்க முடிகிறது. தனக்கு ஆகாரம் கிடைத்து விட்டால் போதும். அது மின்சாரம், பிரியாணி, இல்லை ஆயில், வெஜிடபிள், வெஜி நான்வெஜி இவைகளை போன்று அதற்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து விட்டால், என்ன ஆகாரம் என்றால் பெட்ரோல், மின்சாரம், சம்சாரம். நான் சம்சாரம் வேடிக்கையாக சொல்லிவிட்டேன். இவைகளை அதற்கு கொடுத்து விட்டால் போதும், நாள் முழுவதும் அந்த ரோபோ, ஆர்டிஃபிஷியல் ஏஐ, அது உழைத்து கொண்டே இருக்கும். அந்த காலத்திலே சில வருடங்களுக்கு முன்னே மெஷின் லேர்னிங் அப்படி என்ற ஒரு எந்திரம் இருந்தது, இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அவைகள் நாம் கட்டளையிட்டது மட்டும் அது செய்யும். அதற்கு பின் மனிதனைப் போலவே நாம் ஒரு எந்திரத்தை செய்யக்கூடாது என்று அதற்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, ஹியூமன் இன்டெலிஜென்சி கடவுள் பண்ணுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி மனுஷன் பண்ணுது. பாருங்கள், அந்த மனுஷன் பண்ணுது பல மணி நேரம், ஏன் பல நாட்கள் எல்லாம் கூட ஓய்வின்றி அது உழைத்து கொண்டே இருக்கும். என்ன சிறப்பு பார்த்தீர்களா? அதற்கு நோய் நொடி வராது, அதற்கு மரணம் இல்லை. கடவுள் படைத்த மனிதனுக்கு, நமக்கு மரணம் இருக்கிறது. இப்பேற்பட்ட வேறுபட்ட படைப்புகளை எல்லாம் நாம் இந்த உலகத்தில் பார்க்க முடிகிறது. நாம் சொல்வீங்களே, கடவுள் தான் சிறந்தவன் என்று பார்த்தால், இவனும் கடவுளுக்கு நிகராக என்று சொல்ல முடியாது. அவருக்கு மேலவே அதிகபட்சமாகவே இவன் படைத்து கொண்டிருக்கிறான். செயற்கை நுண்ணறிவுகளையும் ஏஐ இகளையும், அதுக்கு என்ன பேருனாக்கா டீப் லேர்னிங் சொன்னாக்கா ஏஐக்கு சொல்லுவாங்க. அது தன்னை நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, நன்மை தீமைகளை எல்லாம் உணர்ந்து செய்யக்கூடிய வகையில் மனிதன் அந்த ஏஐயை செயற்கை நுண்ணறிவை படைத்து விட்டான். அவர் முழிச்சிருக்கிறார். என்னடா முதல்ல இவனு பண்ணதே தப்பாக போச்சாடா அப்படின்ட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்படி என்று பார்த்தால் நாம் கூட கடவுளைப் போல தான் இருக்கிறோம்.
அவரால் படைக்கப்பட்டது ஹியூமன் இன்டெலிஜென்ஸு, இயற்கை படைப்புகள். நாம் அவருடைய மகன் தானே. அதனால தான் நம்மாலும் சில அ அ அ செயற்பாடுகளை செய்ய முடியும். இல்லை என்றால் நம்மால் செய்ய முடியாது. ஒரு பொம்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கட்டை பொம்மை. அந்த காலத்தில் குழந்தைகளிடம் ஒரு கட்டை பொம்மையை கொடுப்பார்கள். அது ஒன்று இருந்தால் போதும். அந்த குழந்தை சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கும். இப்போது பலவிதமான அ அ பிளாஸ்டிக்கால் மற்ற உலோகங்களால் செய்யப்பட்ட பொம்மைகள். அது எல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் மாதிரி, மெஷின் லேர்னிங் மாதிரி. நம்ம ஏதோ ஒன்று செட் பண்ணி விட்டா அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கோம், வேலை செய்கிறதுக்கும், பயிற்சி அடிக்கும். அ அப்புறம் அதே தான் நம்ம செட் பண்ணி விட்டா தான் அது செட் பண்ண மாதிரி செய்து தன்னுடைய கடமைகளை செய்யும். அதுக்கும் அதை பண்ணி அப்பப்போ செட் பண்ணிக்கணுமே அப்படின்னு அதை தவிர்த்து விட்டு அதுவாகவே செயல்படட்டுமே என்று சிந்தித்தான். சிந்தித்து ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, அதுவே யோசித்து அதுவே செய்து கொள்ளட்டும். அதுவே செய்து கொள்ளட்டும். தனக்கு தேவையான ஆகாரங்களையும் அதுவே தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். அப்படின்ற ஒரு நிலைமையில் மனிதன் இந்த மாதிரி படைப்புகளை எல்லாம் படைத்து விட்டான். ஓகே செல்வங்களே, படைப்புகள் பலவிதம். சரி.